ஹலோ வியூவர்ஸ், காலை வணக்கம். தோட்டத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி என்னென்னா, இந்த கீரையை நான் பறித்து இன்றைக்கி வைக்கிறதா முடிவு. நல்ல மழைங்க எங்கள் ஊரில், என்னென்னே தெரியல. உங்கள் ஊரில் மழையா? கமெண்ட் போடுங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக. நான் அந்த கீரையை நம்ம ஆர்கானிக்காக நம்ம சாப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷமே தனி தானே, சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எவ்வளோ கீரை பாருங்கள். அம்மா பவானேஸ்வரா. அப்புறம் நிறைய பச்சை மிளகாய் இருக்குது. நான் வந்து எல்லாம் சுத்தம் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ஒரு வாரமாக நான் இல்லையா. அங்கே பாருங்கள், எல்லா செடியும் கட் பண்ணியிருக்கேன். இந்த எல்லா செடியும் இந்த மாதுளையை கட் பண்ணினேன். இந்தாங்க மாதுளையை கட் பண்ணினேன். எல்லா செடியும் நான் கட் பண்ணினேன். ஏன்னா நான் எல்லாம் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்புறம் நான் ஒரு விஷயம் வந்து சொல்கிறதுக்காக தான் வந்தேன். நம்ம ஜெயாஸ் கார்டன் சிஸ்டர் இருக்காங்களா, அவங்களுக்காக நீங்கள் வந்து அவங்க அம்மா போனதுலேருந்து அவங்க ரொம்ப அப்செட் ஆகிருக்காங்க. பாவம், கஷ்டமாக இருக்குது எனக்கு நல்லது செய்கிறவங்களுக்கெல்லாம் ஏன் பகவான் சோதிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப எனக்கு கஷ்டம். நேற்று அவங்களோட பதிவு ஒன்று பார்த்தேன். எனக்கு கண் சரியில்லைம்மா, கண் டாக்டர்கிட்ட போயிட்டுருக்கேன். ஏன்னா அவங்க பதிவுலேயே கஷ்டமாக போட்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஜெயாஸ் கார்டன் சிஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் பகவான் எதுக்கு இப்படி சோதனையை கொடுக்குறாருன்னு தெரியல. நமக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு தான் பகவான் சோதனையை கொடுக்குறாருங்க. இங்கே மண்ணை இப்படி உதறிடலாம். கீரையெல்லாம் பறிச்சுட்டுருக்கேன். அப்புறம் எங்கேருந்து உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு பார்த்துட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப என்னோடய செடிகள்லாம் புல்லெல்லாம் நிறைய வந்து மழை வேறு பார்த்திங்களா, நேற்று நிற்கும் நிறைய புல்லெல்லாம் வந்திருக்குது. இதை ஒரு இடத்துல வைக்கலாம். சும்மா இப்படி இதுக்குள்ளே வச்சு அலசிடலாம். அப்புறம் தண்ணி வச்சு ரொம்ப எனக்கு வந்து மனசு கஷ்டமாயிட்டு. ஜெயாஸ் கார்டன் சிஸ்டருக்காக நம்ம வேண்டிப்போம். அவங்க கண் என்னமோ உங்களுக்கு கண் டாக்டர்கிட்ட போயிட்டுருக்கேன், என்னமோ கண் செக் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது. எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வர வச்சதே அவங்க தான். என்ன செய்கிறது சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் நல்லது செய்கிறவங்களுக்கு ஏன் பகவான் சோதிக்கிறாரா? மஞ்சள் ட்ரெஸ்ஸை பாருங்கள் வியூவர்ஸ், மஞ்சள் ட்ரெஸ் பாருங்கள், அழகாக இருக்குது. நமக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு ஏன் பகவான் சோதிக்கிறார் பாருங்கள். எனக்கு அவங்க பதிவை நேற்று பார்த்தேன். அவங்கள்ட்ட பேசணும், வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கணும். ஒரு பச்சை மிளகா காய்ச்சிருக்காங்களே, ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு இருக்கேன். அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிப்போம். நான் தோட்டத்தில் இன்றைக்கி பூந்து விளையாட போகிறேன். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாம் அந்த புல் பிடுங்கணும். எல்லா செடிகள்லாம் பாருங்களேன், புல் நிறைய வந்திருக்காங்க, கீரை நிறைய வந்திருக்காங்க. ஒரு கத்திரிக்காய் செடி பார்த்தேங்க, உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கத்திரிக்காய் ஒன்று காய்ச்சிருந்துருக்குது. நான் ஊருக்கு போனதுனால கவனிக்கலை. நீ பச்சை மிளகாய் நிறைய பார்த்தேன். வேறு செடின்னு நினைக்கிறேன், தெரியல. இந்த இங்கே பாருங்கள், குட்டி கத்திரிக்காய் பாருங்கள், எப்படி பாருங்கள், பூச்சி அரித்து போயிருக்குன்னு பாருங்கள். இவங்க இன்னும் விட்டாச்சுன்னா சரியாக மாட்டாங்க. அழுவணும், அலம்பிண்டு வரணும், அலம்பணும். சரி, நான் வந்து எல்லா தோட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் கீழே இறங்கணுங்க. நிறைய வேலை இருக்குது. புல், எல்லா செடியிலையும் புல், எல்லாம் புல் இருக்குது பாருங்கள். புடல் வந்திருக்காங்கங்க. நேற்று நான் அவசரத்தில் வீடியோ எடுத்துன்னு போனேன்.